ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருத்தூதர் 2வது அதிகாரம் 36 41 வசனங்கள். இவ்வாறு பேதுரு போதித்துக் கொண்டிருந்த போது 37 வசனம் பார்க்கிறோம். அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுரை மற்ற திருத்துகளை பார்த்து, சகோதரர், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் வி டு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்போது பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள், உங்கள் பாவத்தின் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியின் கொடையை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வாக்குறுதி உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தொலைவுள்ள யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கும் அனைவருக்குரிய அழைப்பை கொடுக்க நாம் பரிசுத்த ஆவியின் கொடையை பெற்று அது 40வது வசனத்தில் நெறிக்கேடான தலைமுறையிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நெறிக்கேடான தலைமுறைக்கு நாம் கடவுளுடைய தலைமுறைக்கு, தெய்வீக தலைமுறைக்கு, ஒழுக்கக்கேடான தலைமுறையிலிருந்து நாம் பரிசுத்தமான தலைமுறைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படும். நல்ல தகப்பனே, நெறிக்கெட்ட தலைமுறையிலிருந்து நாங்கள் காப்பாற்றிக் கொண்டு பரிசுத்தாவினால் நம்முடைய பிள்ளைகளாக அந்த கொடைகளை பெற்று நமது கை மிகுந்த வாழ்க்கை வாழ எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும்.